ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் CA வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெட் ஜிஎஸ்டி பேபிள் அப்படிங்கிற அந்த கொஷின் இருக்கும் இல்லையா. ஸோ 10 மார்க் டு 14 மார்க் 15 மார்க் வரைக்கும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கொஷின் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஷின்னு நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியணும், அந்த ஒரு 10 மார்க் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியணும் பேசிக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டர் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன் பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படின்னா படிப்போம் இல்லையா. ஸோ அது இன்டர் ஸ்டேட்டா இன்ட்ரா ஸ்டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்னென்னா சிஜிஎஸ்டி HST பிரித்து கொடுக்க முடியும். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், பிளேஸ் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ரிஸ்க், அதாவது எப்படின்னா செக்ஷன் 7 நம்ம படிச்சிருப்போம் இல்லையா சப்ளையில். ஸோ அதில் நம்ம ஷெடியூல் படிச்சிருப்போம், நெகட்டிவ் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஷெடியூல் 3 படிச்சிருப்போம். ஸோ அந்த ஷெடியூல் 3 தான் என்னென்னா நெகட்டிவ் லிஸ்ட்டு. ஸோ அந்த ஃபனரல் பேரியர் டெத் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வேறு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஐடிசி தெரிஞ்சிருக்கணும், பிளாக்டு கிரெடிட்ஸ் இதெல்லாம் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் சாப்டர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் சப்ளை. ஸோ இது எல்லா சாப்டரும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எல்லா சாப்டரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் கொஷினில் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த எல்லா சாப்டருக்கும் ஷார்ட்டாக அண்ட் தென் ஒன் மோர் சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டியில் RCM படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது ஓகேவா. ஸோ இந்த எல்லா சாப்டரும் என்னென்னா அந்த ஒரு கொஷினில் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை நம்ம பார்த்துட்டோம், நெகட்டிவ் லிஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டோம், ஐடிசி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், கரெக்டாக வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸம்ஷன்ஸ் பார்த்தாச்சு, வேல்யூ ஆஃப் சப்ளையும் பார்த்தாச்சு, அண்ட் தென் RCMும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ எப்படி நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஸோ அதை எப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ அது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி நான் சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த RCM இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் லிஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். ஓகே. ஸோ அந்த RCMும் நெகட்டிவ் லிஸ்ட்டும் ஒரு ஆக்ரோனிம் வச்சு சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ அந்த ஆக்ரோனிம் எப்படின்னா தருண் ராஜ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஜிஎஸ்டி சூப்பராக எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகும். அந்த ஆக்ரோனிம் நான் அவங்களுக்கு தான் எடுத்தேன். ஓகே கைஸ். ஸோ மீதி எல்லா ஃபார்மேட்டும் நான் தான் ரெடி பண்ண ஓனா. ஏன்னா நான் ஜிஎஸ்டி ஃபார்மேட் ரொம்ப சர்ச் பண்ணேன், பட் கிடைக்கல அந்தளவுக்கு. ஸோ அந்த டோட்டல் என்டையர் ஃபார்மேட் மாடல் டெஸ்ட்டை ஃபுல்லாக நான் போட்டு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சஜஸ்டட் ஆன்சர் வச்சு நான் அந்த ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் கண்டிப்பாக வரும். ஸோ வாட்ச் டில் எண்ட். ஓகே. ஸோ டோன்ட் ஸ்கிப் எனிவேர். இதுதான் என்னென்னா இந்த பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் சாப்டர். ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோடைய பேசிக்ஸ், ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி டேபிள் நம்ம போடுவோம். ஓகேவா. ஸோ லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரா இது நம்ம பிளேஸ் ஆஃப் படிச்சிருக்கோம். இன்ட்ரா சப்ளை ஒரு ஸ்டேட்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு சிஜிஎஸ்டி HST, டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அப்படின்னா ஐஜிஎஸ்டி. ஸோ இதான் ஜிஎஸ்டி ரெஜிம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த லெட்ஜர் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த லெட்ஜர் என்ன அப்படின்னா 3 லெட்ஜர் இருக்குது. ஃபஸ்ட் என்னது 3 லெட்ஜர் இருக்குது. ஒன்று லயபிலிட்டிக்காக இருக்க இ லெட்ஜர். ஓகே. இன்னொன்று இ கிரெடிட் லெட்ஜர், இன்னொன்று இ கேஷ் லெட்ஜர். ஓகே. ஒன்று லயபிலிட்டி ரெக்கார்ட்ஸ்க்காக வச்சுருக்கிறது, ரிப்போர்ட்ஸ்க்காக வச்சுருக்கிறது. இன்னொன்று இ கிரெடிட் லெட்ஜர், இன்னொன்று இ கேஷ் லெட்ஜர். ஸோ இந்த 3 லெட்ஜர் தான் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி ரெஜிமில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி நான் போடணும்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி 3 மெம்பர்ஸ் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே இவங்க இவங்கள்ட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள்ட்டேருந்து இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அமௌண்ட்டு ஜிஎஸ்டியோட கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அந்த ஜிஎஸ்டி அவங்க அந்த ஐடிசி இவங்க கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அங்கே கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது அவங்க கிளைம் பண்ணணுமா, பிகாஸ் இவங்கள்ட்ட சேல் பண்ணுறப்போ இவங்களுக்கு ஜிஎஸ்டி வரும். ஸோ அந்த ஜிஎஸ்டியை இவங்க கவர்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போன அந்த ஜிஎஸ்டி அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளைம் பண்ண ஐடிசி தான் இந்த இ கிரெடிட் லெட்ஜரில் வைக்கிறாங்க. ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வருது இல்லையா. ஸோ அந்த கிரெடிட் லெட்ஜரில் என்னத்தை வைக்கிறாங்க, இவங்க கிளைம் பண்ண ஐடிசியை தான் இந்த கிரெடிட் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா இங்கே நம்ம அந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த கொடுக்கணும்னு இருக்கிறது தான் இதில் இருக்கும்னா அந்த லயபிலிட்டி லெட்ஜரில். ஓகே. என்ன இருக்கணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த மாதிரி வேறு என்ன நல்லா லயபிலிட்டிஸ் கொடுக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் எங்கே போடுவோம், நம்மளுக்கு இந்த லயபிலிட்டி லெட்ஜரில் போடுவோம். நெக்ஸ்ட்டு திங் நம்ம இந்த இ கிரெடிட் லெட்ஜரில் இருக்கிறத எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம்.
டேக்ஸை தவிர மீதி என்னென்னலாம் இருக்கோ ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி பெனால்ட்டி கட்டுறது இதெல்லாம் நம்ம இங்கே போடுவோம் அப்படின்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு அதுலேருந்து நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதான் வந்து கேஷ் லெட்ஜர். ஸோ இதான் வந்து ஆர்டர். இது வந்து நான் புக்கை வந்து படிச்சுட்டு இந்த ஆர்டரில் அழகாக ஒரு பாக்ஸ்லாம் போட்டு புரியணுன்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு புரிஞ்சுது, அதனால் உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஐடிசி நம்ம ஆர்டர் பண்ணணும். ஸோ ஐடிசி ஆர்டர் பண்ணுறது யூட்டிலைசேஷன் ஆர்டரை யூட்டிலைஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு அந்த நெட் ஜிஎஸ்டி லெசன் ஃபுல்லாகவே. ஸோ நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஷின் ஃபுல்லாகவே. ஸோ இதில் எப்படின்னா நம்மளுக்கு ஐடிசி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த ஐடிசியை ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஓகே, ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் தரணும். அதில் போய் மீதி இருக்கிறது தான் சென்ட்ரல், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிக்கு தரணும், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி எங்கே தரணும், ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் தரணும். ஐஜிஎஸ்டிக்கு அவங்களுக்கே தான் தந்துக்கணும். எல்லாருக்குமே அப்படி தான். ஃபஸ்ட்டு அவங்களோடது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோடது அவங்களுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது யாருக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க 3 பேரும் இவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க ஐஜிஎஸ்டிக்கு. ஸோ 3 பேரும் என்னென்னா அவங்களுக்கும் ஐஜிஎஸ்டிக்கும், ஏன்னா ஐஜிஎஸ்டி தான் இங்கே வந்து ராஜா, ஓகே, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ ஐஜிஎஸ்டியில் மீதி இருக்கிறது தான் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டின்னு சொல்லி பே பண்ணுவோம், ஓகே. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் புரியுதா. இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடிசி வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து நெட் ஜிஎஸ்டி சம்மில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த பேமெண்ட் பண்ணுறது சொல்லிட்டேன்னா, ஸோ ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி இது மூலமாக பேமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஆர்டர் ஆஃப் லயபிலிட்டி. வாட் ஆர்டர் ஆஃப் லயபிலிட்டி? இந்த ஆர்டர் ஆஃப் லயபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இது என்னென்னா இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி 3 விஷயம் கொடுத்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இது இந்த லயபிலிட்டிலாம் வந்து நீங்கள் ஆர்டராக வந்து பே பண்ணுங்கள். ஸோ எதை வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணணும், எது செகண்ட் பே பண்ணணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ நம்ம எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரோட டேக்ஸ் பீரியடில் வந்து கட்டாமல் இருந்தது அதுதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கரண்ட் இயரோட டேக்ஸ் பீரியடை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் டிமாண்டுக்கு சூஸ் பண்ணணும். டிமாண்டாக இருக்கிறது இல்லை, அப்புறமா லாஸ்ட்டாக தான் வந்து பே பண்ணணும். ஸோ இதான் வந்து பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் சாப்டரே இவ்வளோ தான். இங்கே படிச்சிங்கனாலும் இவ்வளோ தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இதான் வந்து பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் சாப்டர். ஸோ இதை வச்சு இப்போ என்ன நம்ம கொஷின் வந்து நான் ஃபார்மேட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா நெட் ஜிஎஸ்டி பேபிள், ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ சாரோட அந்த சாரோட ஒரு ஆக்ரோனிம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதாவது. ஸோ என்னென்ன விஷயம்லாம் எக்ஸ்க்ளூடட். ஸோ 7 of 2 இருக்கும் இல்லையா, என்னென்னலாம் வந்து எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அதான் அதை நம்ம எதோட படிக்கணும்னா ஷெட்யூல் 3யோட வந்து நம்ம படிக்கணும். வாட் ஷெட்யூல் 3யோட நம்ம படிக்கணும், ஓகே. ஸோ இதில் ஸ்பால்டு ஸ்லோ அப்படின்னு சொல்லி படிக்கலாம், ஓகே. வாட் ஸ்பால்டு ஸ்லோ அப்படின்னு சொல்லி படிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் எஸ் வந்து சோவரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூடட், அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டோட்டல் பண்ணுறப்ப இல்லை எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது வந்து இந்த போஸ்ட் ரிலேட்டடாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபைடு ஆக்ஷனபிள் கேம்ஸ், அதாவது ஹெச்சி பிளாக் அப்படின்னு ஞாபகம். ஹார்ஸ், கெசினோ, பெட்டிங், லாட்ரி, ஆன்லைன் மணி, கேம்பிளிங் இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்துச்சுன்னா கூட எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு லீகல் ஃபீஸ், அதாவது வித்தின் 40 lakh அந்த பிஸ்னஸ் என்டிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான லீகல் ஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கோர்ட்டு ட்ரிபியூனல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயமும் எக்ஸம்டட். அடுத்து லேண்ட் சேல், பில்டிங் பண்ணுறது இதெல்லாம் எக்ஸம்டட்னு பார்த்தோம், அவ்வளோதான். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். கிஃப்ட்டு வந்து 50,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா எக்ஸம்டட், எக்ஸீட் ஆனிச்சுன்னா ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். அடுத்தது எர்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி படிச்சிருக்கோம், ஃபனரல், பரியல் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து லிக்வர் லைசன்ஸ், இந்த மாதிரி ஹை சேல்ஸில் வந்து சேல் பண்ணுறது. ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு சிஏ ஃபைனலோட ஒரு வீடியோவில் தான் அதை எடுத்தேன் ஆக்சுவலாக, ஓகே. ஸோ சம்திங் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இட்ஸ் ஓகே, தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. ஓகே, இந்த அவுட் சைடு வந்து என்னென்னா அவுட் சைட் த கண்ட்ரி, அதாவது கண்ட்ரிக்கு வெளியில் நடக்கிற மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸும் நம்ம இதில் வந்து எடுத்துக்க மாட்டோம். வேர் ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ் குட்ஸு நம்மளுக்கு இங்கே வந்து எக்ஸ்க்ளூடட். ஸோ இது எப்படின்னா ஸ்பால்டு ஸ்லோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இப்போ நம்ம போட போகிற நெட் ஜிஎஸ்டியில் எடுத்துக்கக்கூடாது, அதனால் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்சிஎம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சார் சிஜி காட் சாலட்ஸ், இதான் என்னென்னா ஆர்சிஎம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது விஷயம். சார் சிஜி காட் சாலட்ஸ் இதுக்கு ஆர்சிஎம்க்கு. சாரில் வந்து செக்யூரிட்டி லெண்டிங் சர்வீசஸ் படித்தோமா, இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் படித்தோமா, ரெண்டிங் ஆஃப் வெஹிக்கல் படிச்சிருக்கோம், ரெசிடென்ஷியல் பில்டிங், ஓகே. ஸோ அதுக்கெலாம் யாரா ரெசிபியன் தானே பே பண்ணணும், ஸோ அதனால் படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காப்பிரைட் சர்வீசஸ், ஜிடிஏ படிச்சிருக்கோம். கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கொடுக்குறது, ஓகே. ஓவர்சீயிங் கமிட்டி படித்தாச்சு. டீக்கு வந்து இந்த டிடிஆர் வீடு போட்டுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ், ஓகே. ஏஐயில் வந்து நிறையா இருக்குது. ஏஜென்ட்டு, ஆர்டிஸ்ட்டு, ஆத்தரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ அந்த ஏஜென்ட்டில் என்னென்னா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட், ரெக்கவரி ஏஜென்ட், டெல் கிரெடிட் ஏஜென்ட், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர், பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லாம் வராங்க ஏஜென்ட்டுக்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து லீகல் ஃபீஸு, ஆர்பிட்ரேட்டர் சர்வீசஸ், டேரக்டர் சர்வீசஸ், செக்யூரிட்டி ஏஜென்சி சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் சார் காட் சாலட்ஸில் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எதுக்காக படிக்கிறோம், நம்ம ஜிஎஸ்டி கொஷனுக்காக படிக்கிறோம்.
ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம நெட் ஜிஎஸ்டி பேபிள் அந்த 10 மார்க் சம் போடுறதுக்கான எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக என்னென்னா நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் அந்த நெட் ஜிஎஸ்டி பேபிள் ஃபார்மேட் அவ்வளோதான். ஸோ அந்த ஃபார்மேட்டை ஷார்ட் அண்ட் குயிக்காக நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே. ஸோ see you quickly. Until then, this is Shweta signing off. Thank you.